நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையில் ஒன்று மத்தேயு 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன். ஆமென் ஆமென் சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு பாரம் இருந்தாலும் பரவாயில்ல. எகிப்தில் அவங்க பாரத்தை சுமந்தது போல ஒருவேளை பாரம், ஒருவேளை சரீரத்திலையா, பலவீனமா, சுகவீனமா, பொருளாதாரமா, ஆவிக்குரிய காரியங்களில் ஏற்பட்ட குறைபாடுகள், பலவீனங்கள், உங்களை சுமக்க முடியாத பாரங்கள், பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படலாம், உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் ஏற்பட்டுக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதை தாங்க முடியாத பாரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்னவென்றால் வருத்தப்பட்டு, வருத்தம் நம்ம வாழ்க்கையை வருத்தப்படுத்துறது. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷப்படுகிற காரியம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் வேதனைப்படுற காரியங்கள் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் வருத்தப்படு. நம்முடைய பர்சனல் லைஃப்பில், நம்ம ஃபேமிலியில் புருஷனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ தொழிலோ அல்லது ஊழியமோ அல்லது வேறு எந்த அறியில பொருளாதாரத்திலேயோ ஒரு பாதிப்பு, ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர், இவைகளினால பாதிக்கப்பட்ட மக்கள், வருத்தத்தினால பாதிக்கப்படுற மக்கள் ஏராளம் உண்டு. காலையில் பாரத்தோடு வந்திருக்கீங்களா? அதிகாலையில் ஆண்டவர் தேடி வந்திருக்கீங்களே? வருத்தப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கோலே நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு ஆமென் அல்லேலூயா உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன். உங்கள் பாரத்தை என் மேலே வச்சிருங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். என் சுமையை சுமக்கிறதுக்கு நான் யாரும் இல்லைன்னு நினைச்சேன், ஆனால் நீங்கள் என் சுமையை சுமப்பதற்காக ஸ்தோத்திரம்.